நீங்க போய்தான் ஆகணுமா? வேற வழி இல்லை. இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நாம 100 வருஷங்களுக்கு அப்புறம் இச்சாதாரி நாகங்களா மாறணும். நாகலோக நியமப்படி ஒரு புஷ்கர காலத்துக்கு பூஜை பண்ணி இன்னொரு புஷ்கர காலத்துக்கு 12 ஜோதிலிங்கத்தை தரிசிச்சதுக்கு அப்புறம் தான் நாகலோகத்தை அடையலாம். நான் விரதத்தை முடிச்சிட்டு நாகலோகத்துக்கு போற வரத்தை வாங்கிட்டேன். ஆனா நீ 12 வருஷத்துக்கு வெறும் பூஜையை மட்டுமே பண்ணிட்டு இன்னும் ஜோதிலிங்க தரிசனத்தை பண்ணாம இருக்க. அதனால தான் நாம இப்படி பிரிய வேண்டியிருக்கு. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு நாகலோகத்துக்கு வரக்கூடிய வரத்தை வாங்கி உங்களோட வாழ்ந்தே தீருவேன். அது வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து நான் உன்னை சந்திப்பேன். அறுவடைக்கு வந்த பயிரை அடமழை பெஞ்சு அழிச்ச மாதிரி நீ வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை கிடைக்காம செஞ்சிட்டியே. ஆசீர்வதிங்கப்பா. நீ நல்லா இருக்கணும்மா. அம்மா, அம்மா எங்க? தம்பி, டேய் தம்பி, இந்தடா ஒரு தடவை எண்ணி பாரு. நீ இந்த ஜென்மத்துல மாற மாட்ட. எவ்வளவுதான் சொல்றது? நாய் வாழ நிமித்த முடியாது. நீ இந்த வீட்டுக்கு எஜமானிடி. நீ இப்படி பணத்தை திருடுறதோ, இவன் சூதாடி லாபம் சம்பாதிச்சு கொண்டு வரேன்னு சொல்றதோ, நீ குடுக்கறதோ வேலையா போச்சு. அதனால தாண்டி சாவியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். இது கூலிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருப்பியடி. டேய், கட்டுன பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் ஊர்ல தனியா விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? அது வந்து மாமா, லட்சுமி பிறந்த நாளைக்கு ஏதாவது gift வாங்கலான்னு தான். வாய மூடுடா. அப்பா, அம்மா பணத்தை எடுக்கிறதும் நீங்க திட்டுறதும் வழக்கமான விஷயம் தான். சரி, அம்மா பக்கத்துல நின்னு என்ன ஆசீர்வதிங்க. புரியுமா? நல்லா இருமா. மாமா, இந்தா என் பர்த்டே கிஃப்ட். கல்யாண பிராப்திரஸ்து. வாங்கப்பா. அக்கா, ஆறு நிறைய தண்ணி ஓடினாலும் நாய்க்கு நக்கி தான் குடிக்க தெரியுமே தவிர தண்ணிய மொண்டு குடிக்க தெரியாது. அவர் என்ன நாய் வாழன்னு தான் சொன்னாரு. நீ என்ன நாயின்னே சொல்லிட்ட. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ அக்கா, நான் சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்ல. நாய் மாதிரி நக்கி குடிக்க கூடாது. ஒட்டக மாதிரி ஒரேடியா ஒட்டு மொத்தமா உறிஞ்சு குடிக்கணும்னு சொல்றேன்க்கா. ஏன் ஆயுசையும் சேர்த்து நீ 100 வருஷம் வாழணும் தாயி. உன் ஆயுசு எங்க தாய்க்கு வேண்டாமா. தீர்க்க ஆயுசா இருக்கணும்னு ஆசீர்வதிங்கோ. நீ நல்லா இருக்கணும் பாரு. விஸ்வநாதையா,
ம், உங்க ஆத்து பொண்ணோட பிறந்த நாளையே இவ்வளவு விமரிசையா கொண்டாடுறீங்களே ம். அவ கல்யாணத்தை எவ்வளவு சிறப்பா நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. ஊரு பூரா பந்தல் போட்டு மேளதாளத்தோட தோரணம் கட்டி இந்த ஜில்லாவுல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு வகை வகையான விருந்து வச்சு புது துணிமணிகளை கொடுத்து என் தங்கத்துக்கு அமக்களமா கல்யாணம் பண்ணுவேன். அப்படி போடுங்க மாமா. என் பட்டு மருமகளோட கல்யாணத்தை மேல கொட்டி ரசிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாமா. ஆ, அவன்தான் சார் கோவிந்தன். கோவிந்தா நில்லு. கோவிந்தா வெளியே வாடா. என்ன செஞ்சான் இவன்? எங்க கிளப்ல திருடிட்டு வந்துட்டாங்க. கிளப்ல திருடினானா? ஆமா சார், டோக்கன் வாங்க இவன் போயிருக்கான். கேஷியர் இவன் கிட்ட கொஞ்சம் இரு, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்குள்ள கேஷ் கவுண்டர்ல இருந்து 20,000 ரூபாய் திருடிட்டு வந்துட்டான் சார். நான் கிளப்புக்கு ஏற்கனவே 20,000 ரூபாய் பாக்கி வச்சிருந்தேன். அதை கட்டலனா என்ன விடுவாங்களா? அதனாலதான் கவுண்டர்ல இருந்து பணத்தை எடுத்து என் பேர்ல கட்டிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதை தவிர நான் பணத்தை எடுத்து வீட்டுக்கு வரலையா மாமா? கேட்டிங்களா சார்? ஒரு தடவை இவனை எங்களோட அனுப்பி வைங்க. மறுபடியும் இவன் இப்படி செய்யாம இருக்க போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அழைச்சிட்டு போங்க. ஐயோ மாமா, மாமா அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. இந்த தடவை என்ன மன்னிச்சு காப்பாத்து மாமா. சே, கொல்ல மாட்டாங்கடா. உனக்கு தெரியாது மாமா, போலீஸ் லாக்அப்னாலே டோட்டல் பேக்கப் தான். என்ன மன்னிச்சு விட்டு சொல்லு மாமா. டேய், இந்த வீட்ல உன்னை அடிக்கிறவங்க யாரும் இல்ல. ஏதோ கொஞ்சம் அடிக்கலாமேன்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. வேண்டாம், நான் எப்படிடா சொல்றது? இழுத்துட்டு போங்க எஸ்ஐ சார். அம்மா லட்சுமி, நீயாவது சொல்லுமா. அப்பா, நீ இவனுக்கு சப்போர்ட்டா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்ன மாமா அச்சதெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. இந்த ஒரு தடவை மட்டும் விட்டு சொல்லுங்கப்பா. ம், என் பொண்ணு வார்த்தையை மீறி எனக்கு பழக்கம் இல்ல சார். இந்த தடவை விட்டுருங்க. அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஓகே சார், நாங்க வரோம். ம். வாங்க. விஸ்வநாதன் சார், உங்க பொண்ணு மருமகளா என் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சா என் பையனை உங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. பின்ன ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிறது இதான். எங்க லட்சுமி உங்க வீட்டுக்கு வந்தா அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி, உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்தா அதிர்ஷ்டத்தை தேடி நீங்க வந்த மாதிரி. அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் இந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் டோட்டலா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான். ஐயா வணக்கம் ஐயா. வாம்மா அருள்வாக்கு நாயகி. சம்பந்தி, தெய்வங்கள்லாம் இவங்க உடம்புல இறங்கி பேசும். இவங்க குறி சொன்னா அப்படியே நடக்கும். ம், உட்காருங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம். எவ்வளவு அழகா இருக்க. அப்படியே கடிச்சிட்டீங்களா போல இருக்கு. இனிமே அந்த அதிர்ஷ்டம் மாப்பிளைக்கு தான். நான் பொண்ணா பிறந்துட்டேன். இல்லன்னா நானே உன்னை கட்டிட்டு இருப்பேன். இப்ப மட்டும் என்ன கட்டிக்கிறதானே? என்னையே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு மாங்காய் சாம்பலும் திங்க வச்சுட்டாரு. அடிச்சது போதும், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க. सूर्यादिनवग्रहाणां मच्चन्तनुकूल्यता फलासिद्धिरस्तु। यस्य वो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलातयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नवदुर्गां महा ஐயா தாம்பூல தட்டை மாத்தீங்கோ. ஆ, நிறுத்துங்கடா, தட்ட மாத்தாதீங்க. இந்த பொண்ணு ராசி இல்லாத ஜாதகக்காரி. இவ எங்க கால வச்சாலும் அங்க தரித்திரம் தான் வந்து சேரும். இவ கழுத்துல எவன் தாலிய கட்டினாலும் 3 நாளைக்குள்ளேயே செத்து போயிருவான். விஸ்வநாதன் சார், உங்க நல்ல குணத்தை கேள்விப்பட்டு தான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது ஒண்ணுதான், தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான். ஏதோ நாங்க பண்ண புண்ணியம் நல்ல நேரத்துல வந்து ஆத்தா சொன்னா. ஏன்டா உட்காந்துருக்கீங்க? என்னங்கடா? ஐயா ஐயா உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. அந்த அம்மா சொல்றத நம்பாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. பெருசா சொல்ல வந்துட்டாரு. ஐயா கிளம்புங்க. ஐயா. ஏய், என்னையா இது? எவ்வளவு பெரிய விஷயத்த நான் உனக்காக சாமி வந்து சொன்ன மாதிரி சொல்லிருக்கேன் தெரியுமா? அது 5 நிமிஷம் வேலையா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழா போச்சு. இனி அவளை இந்த சுத்துப்பக்க கிராமத்துல யாரும் கட்டிக்க மாட்டாங்க. நல்ல காரியத்துக்கு கூப்பிடவும் மாட்டாங்க. என்ன ஆளியா நீ? நீ என்னமோ அள்ளி கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா? இதோ இவ்வளவுதானா குடுக்கறது? குடுக்கறேன்னு சொன்னது உண்மைதான் குறிகாராத்தா. ஆனா மேட்டர் கைக்கு வரணும்ல. அவ்வளவுதானா இவ்வளவுதானான்னு கேட்டு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க, நடந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருக்கும் சாமி வந்து உனக்கு கரும்புள்ளி சொம்புள்ளி குத்தி உன்னை ஊரை விட்டே துரத்திடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. சரி, இருக்கிறத குடு. ஆமாடி. டேய்,
ஏன்டா என் தங்கத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்ச? நேத்து தானடா போலீஸ்காரங்க உன்னை பிடிக்க வந்தப்போ உன் மானத்தை காப்பாத்துனா. அப்படிப்பட்ட என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடிட்டேடா. என் ஆஸ்தியை கேட்டிருந்தாலும் உனக்கு எழுதி கொடுத்துருப்பேனடா. ஐயோ நாயே, என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். அம்மா, இவன் என்ன செஞ்சா தெரியுமா? தெரியும்பா, விட்டுருங்க. இவனை விடக்கூடாதுமா. டேய், இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா. ரேணுகா, இவ என்ன செஞ்சா தெரியுமா? செய்ய வச்சதே நான் தான். தாயா இருந்தும் நீ யாரியா தாயி? அவளை 10 மாசம் சுமந்தேனா? இல்ல நான் பெத்தேனா? ரேணுகா, அப்பா, அவர் என்னடி சொல்லுவாரு? நான் சொல்றேன் கேளு. எங்க கல்யாணம் நடந்து 6 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தையே பிறக்கலன்னு இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எவள? உங்க அம்மாவை. 5 வருஷம் ஆகி உங்க அம்மாக்கு பிள்ளையே பிறக்கல. நல்லா வேணும் நான் சந்தோஷப்பட்ட நேரத்துல அவ கர்ப்பமாயி நீ பிறந்த. என் சந்தோஷத்தை எல்லாம் பாழாக்குன. உன்னை பெத்துட்டு அவ செத்துட்டா, நீ பொழைச்சு ஏன் உயிரை வாங்க? இந்த ஆளோட கோபத்துக்கு பயந்து நீ அம்மா என்னதும் மகளே என்ன பசி என்னதும் சோறு போட்ட. ஒரு பொண்டாட்டியா 10 மாசம் சுமந்து பிள்ளைங்களை பெத்து சந்தோஷமா குடும்பம் நடத்துற யோகம் எனக்கு இல்லாம போச்சு. இந்த வீட்டு எஜமானிங்கிற மரியாதை இல்லாம என் வயிறு பத்தி எரிய வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி நீ புருஷனோட போயிட்டா இந்த வீட்டை பிடிச்ச பீட தொலைஞ்சு போகும்னு நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளையும் வீட்டோட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ பிள்ளைங்களை பெத்து தாராட்டு பாடி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒரு ஆயாவா வேலைக்காரியா இருக்க எனக்கு இஷ்டம் இல்லடி. அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவன் 14 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து சந்தோஷமா வாழ்வான். தூக்கு தண்டனை அடைஞ்சவன் 5 நிமிஷத்துல தூக்குல துடிதுடிச்சு செத்துருவான். உனக்கு நான் விதிச்ச இந்த தண்டனையால நீ உன் வாழ்நாளெல்லாம் இதை நினைச்சு செத்து செத்து பழைக்கணும். என் மனச பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்து போயிட்ட. ஆனா என் நெத்தியில இந்த குங்குமத்தை ஏன் வச்சிருக்க தெரியுமா? ஜனங்க மத்தியில ஒரு சுமங்கலியா வாழ்றதுக்கு. உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்திருந்தாலும் அது சந்தோஷமா குடிச்சு செத்துருப்பேண்டி. ஆனா இவ்வளவு பழி உணர்ச்சிய மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாவம் மரியாதை என் தங்கத்தோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடி பாவி. உனக்கு கைய ஓங்க தெரிஞ்சா அந்த ஓங்கன கைய உடைச்சி துண்டு துண்டாக்க எனக்கு தெரியும். ஞாபகம் வச்சுக்க. வார தம்பி. அப்பா, நடந்ததே நினைச்சு அப்படியே தூங்கி போயிட்டீங்களா? எழுந்துறீங்கப்பா, எழுந்துறீங்க. லட்சுமி அம்மா, அழாதம்மா. பெரியய்யாவுக்கு குணமாயிடுமா. மரத்தை நம்பினா நிழலும், ஆண்டவனை நம்பினா உதவியும் கிடைக்காம இருக்காதுமா. உன்னை அந்த நாகம்மா தாயி கை விட்டுற மாட்டா. மென்டல் ஷாக்கால வந்த பக்கவாதம் ரெகுலரா மருந்து சாப்பிட்டு வந்தா குறைஞ்சிரும். ஆனா ஒரு விஷயம், இனிமே அவர் எந்தவித மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விட்டுரும். ஜாக்கிரதை. சரிங்க டாக்டர் சார், அவருக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்க மாட்டோம். அவர் சௌரியமா இருந்தா தானே நான் பூ வச்சுக்க முடியும், பொட்டு வச்சுக்க முடியும். வரோம் சார். சூப்பரா நடிச்சக்கா. உங்க அக்காவை யாரு நினைச்ச? டாக்டர் என்ன சொன்னாரு? எதுக்கடி அழற? மூதேவி மூதேவி. அந்த ஆளு சாக மாட்டான், அடுத்தவங்களே வாழ விட மாட்டான். நல்லா குத்துக்கல்லு மாதிரி இருக்கான். உன் புலம்பலையும் உன் முகரையும் பார்த்து நாங்க தான் செத்துருவோம் போல இருக்கு. நீ அழறத பார்த்தா 4 பேர் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? ஆஹா, உன் அழகுக்கு முந்தானையில சாவி கொத்து ஒரு கேடு. வாடா தம்பி. பிறந்த உடனே கூப்பிடுற முதல் வார்த்தை அம்மாங்கிறதுதான். பிறந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் அம்மாவை பார்க்காதனாலும் கூப்பிட்டதுனாலும் இருக்காது.
அப்படிப்பட்ட அம்மா உன்னை பெத்தவ நான் இல்லைன்னு இன்னைக்கு எரிஞ்சு விழுறாங்கம்மா. நான் தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிழலா இருந்த என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின எங்க அப்பா இன்னைக்கு நடக்க முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாருமா. தினமும் நான் ஆராதனை பண்ற என் தெய்வம் நீதாம்மா. உன் அனுகிரகம் எனக்கு இல்லையா? பரமேஸ்வரா, 11 ஜோதிலிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்ப 12வது ஜோதிலிங்கத்தையும் எந்தவித தடையும் இல்லாம 3 காலமும் சேவிக்கிற மாதிரி அருள் புரிந்த சுவாமி. நினைவு தெரிஞ்சிட்டாள் முதலா உனக்கு விரதம் இருந்து கும்பிட்டதை தவிர எனக்கு நான் எதுவுமே வேண்டதில்லை. அதனால பரமேஸ்வரா, என் விரதம் பரிபூர்ணமாக போகுது. எங்க அம்மா மனசு மாறணும், எங்க அப்பா உடம்பு குணமாகணும். நாகலோகத்துக்கு போற அருள் கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க.